عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيد المصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீது உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உங்களை சந்திச்சது பெரிய சந்தோஷம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்து எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தார். இந்த உலகத்தில் வாழும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தார். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் நஸ்ல்களுக்கும் அல்லாஹ் ஆக்கியார்கள். மாஷா அல்லாஹ், இது போன்ற நிகழ்வுகள் எல்லா ஊர்களிலையும் எல்லா மஹல்லாக்கள்லையும் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மக்களிடத்துல நலவான காரியங்களை, நல்ல சிந்தனைகளை, எழுச்சி ஊட்டக்கூடிய சிந்தனைகளை, சமூகத்தை பற்றி உண்டான ஆழமான கருத்தியலை, கவலைகளை தொடர்ந்து பேசுவதை கொண்டு சமூகம் வளர்ச்சி பெற்றதாக, ஒரு விழிப்புணர்வு அடைந்ததாக, ஒரு சமூக எழுச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் நிலைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். நம்ம யாரையும் மாற்ற முடியாது, நம்மளால யாரையும் மாற்ற முடியாது. ஆனா நம்முடைய கடமை என்னன்னா, நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மகல்லா வாசிகள், நம்முடைய நண்பர்கள், இப்படி எல்லாத்தையுமே நலவுகளை எடுத்து வைக்க தீமைகளுடைய வீரியங்கள் தானாக குறைஞ்சு போயிருக்கு. எப்பயுமே நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். வெளியிருந்து பார்க்கும்போது தீமைகள் பெருசா தெரியும், பெரிய தவறுகள் நடக்கிற மாதிரி தெரியும், உலகத்துல தீமைகள் மிகைக்க மாதிரி தெரியும். ஆனா உலகத்துல தீமைகள் மிகைக்காது, நன்மைகள் தான் உலகத்துல அதிகமாக இருக்கு. ஒருபோதும் ஹக்கு வீழ்கிறார், ஒருபோதும் பாத்தில் ஜெயிக்கிறார். எந்த நிலையிலும் ஹக்கை யாரும் வீழ்த்த முடியாது, உண்மையை யாராலும் வீழ்த்த முடியாது. தீமைகள் வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. ஆனால் தீமைகளுடைய வளர்ச்சி அதிகமாக தெரியும் போது நன்மை செய்யக்கூடிய மக்களுடைய முயற்சிகள் அதிகமாக மாறணும். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறார். சமூகத்துல தீமைகள் மிகச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை சைத்தான் ஏற்படுத்துவோம். அப்படி ஏற்படுத்தும் போது நன்மை செய்யக்கூடிய நாம அமைதியாக இருக்கக்கூடாது. உலகத்துல தப்பு செய்யறவங்க உலகத்துல வெறுமன 5-10% மக்கள் தான் இருக்கிறாங்க. நாங்க பார்க்கிற மீடியாக்கள், நாங்க பார்க்கிற செல்போன்கள், நாங்க பார்க்கிற மோசமான மனநிலைகள், இதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற யாரோ ஒரு டீம், யாரோ ஒரு குழு, அது உருவாக்கி உலகம் முழுக்க நம்மள அதுல அடிமைகளாக மாத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர எல்லாரும் தவறான சிந்தனைகளுக்குள்ள போகல. அப்படி தவறாக போயிருந்தா உலகம் இருக்காது. அல்லாஹ்வே சொல்றான், நீங்க தீமைகள் வீழ்ச்சிருச்சுன்னா உலகத்துல பசாதுகள், குழப்பங்கள் மிக மோசமான நிலையை ஏற்படுத்தியிருக்கு. தீமைகள் மிகைக்கல. ஆனா தீமைகள் மிகைக்கக்கூடிய நிலைகள் உலகத்துல இப்ப ஆரம்பிச்சிருச்சு. எல்லா காலங்கள்லையும் பாவங்கள் இருந்துச்சு, எல்லா காலங்கள்லையும் தவறு செய்யக்கூடிய மக்கள் இருந்தாங்க, எல்லா காலங்கள்லையும் தற்பெருமை அடிக்கக்கூடியவங்க, மோசமான மனநிலை உள்ள மக்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அது காமனாக அதிகரிக்கிறது. முதல்ல தப்பு செய்யறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். யாராவது தண்ணி அடிக்கிறாங்க, யாராவது விபச்சாரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். ஆனா இன்னைக்கு மது அருந்துதல், மோசமான வலைதளங்கள், விபச்சாரங்கள், மோசமான நிலைகள் அப்படிங்கிறது மனிதர்களுடைய கைக்குள்ள வந்துருச்சு. பாவங்கள் மனிதனை தேடி வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு நாம அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா, நம்மளால முடியாத
தான் செய்யுது. கல்ச்சரலி மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க. சோசியல் மீடியாக்கள், அவங்க பார்க்குற படங்கள், நாடகங்கள், வீடியோக்கள், வெப் சீரியஸ், பல தரப்புல மனிதர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இது அதிகரிக்கவும் செய்யுது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய கடமைகள் என்ன? பிரச்சனைகளை பற்றி பேசுவதை விட அதனுடைய தீர்வுகள் என்ன? என் பிள்ளை சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கும் என் பிள்ளைங்க நான் எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரொம்ப முக்கியமான பகுதி. இதை செய்யாதன்னு சொல்றதுக்கும் இதை நீ எப்படி செய் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இங்க ஒன்று கொண்டதனுடைய காரணம் என்ன? இவ்வளவு பெரிய முயற்சி செய்து கிட்டத்தட்ட 300-400 பெண்கள் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு ஆண்கள் வந்திருக்கிறீங்க. எதுக்கு நம்ம கூட்டியிருக்கிறோம்? நம்முடைய வருங்கால சமூகத்தை எப்படி பாதுகாக்க போறோம்? நம்முடைய வருங்கால ஜெனரேஷன்கள் எப்படி பாதுகாக்கப்படணும்? அவங்க என்ன மாதிரி மனநிலைகள்ல இன்னைக்கு வாழ்றாங்க? அந்த மனநிலைகள் இருந்து அவங்களை எப்படி நாம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் திருப்பி அவன் தான் ரப்பு. அவன் தான் நம்முடைய எல்லாத்தையும் உருவாக்குறவன், வளர்க்கிறவன், மாத்துறவன் எல்லாம் அவன் தான். ஆனா நம்முடைய கடமை என்ன? சரியான சிந்தனைகளை, சரியான கருத்துக்களை நாங்க மக்களிடத்துல போய் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியம். இது ஒரு பயான் நிகழ்வாக நீங்க பார்க்க கூடாது. பயான்கள் நிறைய கேட்கும். அது யூடியூப் எல்லாம் திறந்தா பயான்கள் போட்டு பயான்கள் அதிகமாயிடுச்சு, ஆனா அமல்கள் குறைஞ்சிருச்சு. வாழ்க்கையில அதை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்? கேட்டதை நான் என் வாழ்க்கையில எப்படி அமல் செய்யணும்? கேட்டது நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி அமல் செய்யணும்? நம்முடைய குழந்தை, நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய உறவுகள்கிட்ட அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை பட்ட வேணும், ஒரு தெளிவான சிந்தனைகள் வேணும். வெறுமனை கேட்டு போறதுனால மாற்றங்கள் வராது. மாறாக அதை எப்படி நாங்க அமல்படுத்தணும், அதை என் மனைவியிட்ட எப்படி நான் சொல்லணும், அதை என் கணவர்கிட்ட நான் எப்படி சொல்லணும், என் குழந்தைகளுக்கு நான் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு வேணும். நம்ம எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். வெறுமனை மக்கள்கிட்ட போய் செயல் திட்டங்களை கொண்டு போறதுக்கு முன்பதாக அது சரியில்லை, இது சரியில்லை, இதெல்லாம் மாத்தணும், அதெல்லாம் மாத்தணும்னு சொல்றதுக்கு முன்பதாக மக்களுடைய மைண்ட் செட்டை முதல்ல மாற்றணும். மனிதர்களுடைய மைண்ட் செட்டை குறிப்பாக என் வீட்டுல உதாரணத்துக்கு என் மனைவி தொழுகிறன்னு வச்சுக்கிறது. என் மனைவி தொழுகிறது இல்லை, சரியாக தொழுகை மீது ஒரு பேணுதல் இல்லை. என்னுடைய குழந்தைங்க நிறைய ரீல் பார்க்கறாங்க அப்படின்னா நான் அவங்க மேல கோபப்பட்டு எந்த புரியும் இல்லை. முதல்ல என் மனைவிக்கு நான் அதை புரிய வைக்கணும். தொழுகையினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அந்த இபாதத்தை அதெல்லாம் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு தடவை 2 தடவை சொன்னா என் மனைவிக்கு புரியாது. நான் 10 தடவை சொல்லணும், அதை புரியுற மாதிரி சொல்லணும். சண்டை போட்டு எதையும் மாற்ற முடியாது, சண்டை போட்டு எதையும் மாற்ற முடியாது. புரிதல் மிக முக்கியமானது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா பயான கேட்டு போய் உடனே எல்லாம் மாற்ற முடியாது. முதல்ல மைண்ட் செட்டை நீங்க மாற்றலாம். நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே இந்த உலக வாழ்க்கையில நிம்மதியாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமானது இபாதத், தொழுகை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இதை எப்படி என் மனைவிக்கு நான் புரிய வைக்கணும், இதை நான் எப்படி என்னுடைய குழந்தைகளுக்கு புரிய வைக்கணுமோ அப்படி ஒரு புரிதலை ஒரு ஆண் புரிஞ்சு அதை சரியான முறையில குடும்பத்தில் ஏற்றி வைக்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, ஹதீஸ்ல படிச்சிருக்கோம். சின்ன வீடு, அவங்க வீடு குட்டியோண்டு வீடு. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தூக்கத்தை 3 பகுதிகளா வச்சிருவாங்க. அவங்க தூங்குறதே 3 பகுதிகளா தூங்குவாங்க. ஆச்சரியம், பெரிய ஆய்வு, பெரிய ஆய்வு. ஒன்று நபியினுடைய தூக்கம், இரவு தூக்கம், முன் தூக்கம், அதாவது இஷாவோட தூங்கிடுவாங்க. 2வது தூக்கம் அப்படிங்கிறது தஹஜ்ஜுக்கு எழுந்திருச்சு தஹஜ்ஜத் தொழுதுட்டு அந்த சுபஹுடைய இகாமத்துக்கும் இந்த நேரத்துக்கும் மத்தியில ஒரு 20 நிமிடங்கள், 10 இருந்து 20 நிமிடங்கள் கண்டிப்பாங்க. இது ஒரு 2வது தூக்கம், அவருடைய தூக்கம். 3வது தூக்கம்ங்கிறது கைதுலா, அதாவது இந்த 12 மணி 12:15 இருந்து சூரியன் உச்சிலிருந்து சூரியனுடைய லஹுர் தொழுகைக்கு முன்னாடி உள்ள நேரம் வரைக்கும் அவங்க தூக்கத்தை இப்படி 3ஆ பிரிச்சுதான் தூங்குவாங்க. இதுல மிகப்பெரிய ஆய்வுகள், அறிவியல் விழிப்புணர்வுகள், மிகப்பெரிய அறிவியல் வெளிப்பாடுகள் இருக்குது. இந்த நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுக்கு எழுந்திருப்பாங்க. ஹதீஸ்ல படிக்கிறோம், தொழுக ஆரம்பிப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு
வந்து நெத்தியை கீழே வைப்பாங்க. திரும்பி எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சுனோடனே நான் காலை நீட்டிக்குவேன். அவங்க வீடு அவ்வளவு சின்ன வீடு, அப்படித்தான் வாழ்ந்தாங்க. சின்னோன்னு வீடு. எந்த இடத்துலையுமே தொழுகும் போது மனைவியை அடிச்சு எழுதி கூடாது. எந்திரி, என்ன நான் வந்து நீ படுத்து இருக்கேன் அப்படின்னு கேட்கல. மாறாக இந்த வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கை ஒரு கணவன் வந்து வீட்டில சுண்ணத்தான நதிரான தொழுகைகளை தொழுகணும். மனைவிக்கு முன்னாடி தொழுகணும். அதே மாதிரி மனைவி கணவனுக்கு முன்னாடி தொழுகணும். இப்படி தொழுகும் போது என்ன நடக்குதுன்னா மனைவியின் மீது கணவனுக்கு ஒரு கண்ணியம் ஏற்படும். கணவனின் மீது மனைவியின் மீது ஒரு பெரும் கண்ணியம் ஏற்படும். எப்பொழுது நாம நம்முடைய குடும்பத்தை, மனைவி மக்களை நம்ம கூட சேர்த்துட்டோம்னா சண்டை பிரச்சனை தான். எப்ப நம்முடைய மனைவி மக்களை, அத்தா அம்மாவை, உறவுகளை அம்மாவோட இணைச்சிட்டோம்னோ எப்ப நம்ம மீது அம்மா கண்ணியம் வாழ்க்கையில உணர்ந்து நம்ம எல்லாத்தையும் திருத்த போறாங்க. நம்ம எல்லாத்தையும் மாத்திரணும். நாம நினைக்கிற மாதிரி மனைவி வந்துடணும், நான் நினைக்கிற மாதிரி என் பிள்ளை வந்துடணும், நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய அப்பா அம்மா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நாம அல்லாஹ் நினைக்கிற மாதிரி வாழ்றோமா? நான் என்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டேனா? நான் மாறாம எதையுமே உலகத்துல மாற்ற முடியாது. இந்த மைண்ட் செட்டு ஆணுக்கும் வரணும், ஒரு பெண்ணுக்கும் வரணும். இது வந்தாதான் அதனால நம்மளால அடுத்த ஜெனரேஷனை உருவாக்க முடியும். நான் சொல்லக்கூடிய தயவு செய்து உங்களுடைய மூளையில கேட்காங்க. உங்களுடைய மூளைகள்ல போனீங்கன்னா அந்த கொஸ்டின்கள் ரைஸ், கேள்விகள் உண்டாகும். இது இப்படியா, இதுக்கு என்ன ஆகாரம், இப்படித்தான் உண்டாகும். எப்பயுமே சில விஷயங்களை உள்ளத்துல கேள்வி கல்வனை எப்ப கேட்கிறீங்களோ அப்ப என்ன ஆகும்னா அமல் செய்யக்கூடிய தேட்டம் உண்டாகும், ஆர்வம் உண்டாகும். அதனாலதான் அல்லாஹ் முஹம்மது சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், தில் சே பாத் கர், தில் சே சுன் கர், தில் சே தேக் கர். உள்ளத்திலிருந்து பாருங்கள், உள்ளத்திலிருந்து பேசுங்கள், உள்ளத்திலிருந்து கேளுங்கள். ஒரு மனைவி சரியாகணும் அப்படின்னா ஒரு கணவன் உள்ளத்திலிருந்து பேசணும். ஒரு கணவன் சரியாகணும்னா மனைவி உள்ளத்திலிருந்து பேசணும், நேசிச்சு வெளிப்படுத்துறது. அப்பதான் அதுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால சொல்றத வெறுமன மூளைகளில் கேட்டு போயிடாங்க. இது ஒரு டிரான்ஸ்பரிங் நாலேஜ். உள்ளத்துக்குள்ள கொண்டு போனாதான் ஒரு சேஞ்சஸை கொண்டு வர முடியும். எல்லாருமே நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறோம். யாருமே அத்தா அம்மா யாருமே என் பிள்ளை கெட்டு போயிடணும், என் பிள்ளை மோசமாயிடணும், என் பிள்ளை தோத்து போயிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். எல்லாருமே அவன் தொழுகையாளியா இருக்கலாம், தொழுகை இல்லாதவங்களா இருக்கலாம், தீன் மீது பற்று உள்ளவங்களாக இருக்கலாம், தீன் பற்று இல்லாதவங்களா இருக்கலாம். அது அத்தாவும் சரி அம்மாவும் சரி, எப்படிப்பட்ட அவங்க வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு குழந்தை நல்லா இருக்கணும், ஒரு குழந்தை சிறந்த குழந்தையாக இருக்கணும், என் குழந்தை ஒழுக்கமானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அநேக பெற்றோர்கள் விரும்புவாங்க. எல்லா பெற்றோர்களும் அதெல்லாம் விரும்புவாங்க. ஆனா அதை நம்மளால செய்ய முடியுதாங்க? செய்ய முடியல, அதை செயல்படுத்த முடியல. காரணம் என்னன்னா நம்முடைய குழந்தைகளுடைய மனநிலைகளை நம்ம அறியறது. நம்முடைய குழந்தைகளுடைய இன்றைய காலம் அதற்கு அழியலாம் சொல்றாங்க. உங்களுடைய காலம் வேறு, பெற்றோர்களுக்கு சொல்றாங்க. உங்களுடைய காலம் வேறு, உங்க வாழ்ந்த முறைகள் வேறு, உங்களுடைய சூழ்நிலைகள் வேறு. தற்போது உள்ள குழந்தைகளுடைய காலங்கள் வேறு, முறைகள் வேறு, சூழ்நிலைகள் வேறு. அப்ப நம்முடைய வருங்கால சந்ததிகளை உருவாக்கணும் அப்படின்னா அன்றைய காலத்துல அந்த குழந்தைகளுடைய மனநிலைகள் எப்படி இருக்குதுங்கிறத ஒரு பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை உருவாக்க முடியும். முதல்ல இதை நம்ம ஆழமா கிடைக்கணும். ஆணும் சரி, ஒரு பெண்ணும் சரி. குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரும் கலை. குழந்தைகளை உருவாக்குறதுங்கிறது ஒரு கலை. எல்லாரும் பாசம் காட்டுவோம், அன்பு செலுத்துவோம், கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்போம். ஆனால் ஒரு ஒழுங்கான முறையில குழந்தைகளை நம்ம நினைச்ச மாதிரி உருவாக்க முடியாது. ஏன்னா அந்த முறைகள் நமக்கு தெரியாது. இப்ப குழந்தைகள் எத்தனை வகைப்படும்? குழந்தைகள் 4 வகையாக இருக்கிறாங்க. உறவியல் சொல்றாங்க குழந்தைகள் இன்றைய காலகட்டத்துல குழந்தைகள் 4 மனநிலைகளில் இருக்கிறாங்க. முதல் வகையான குழந்தை அது எப்படின்னா நம்ம சொன்னோடனே கேட்டுக்குவாங்க. இது ஒரு வகையான குழந்தை. நம்ம சொன்னோடனே பிடிச்சுக்குவாங்க. நம்ம இதை செய்யாத செய்ய மாட்டாங்க. இதை இப்படி செய்யலாம் செய்வாங்க, படினா படிப்பாங்க. மதரசாவுக்கு போனா உடனே மதரசாவுக்கு போவாங்க. இந்த போயிடணுமா போயிடுவாங்க, அதான் போயிடுறேன் போயிடுவாங்க. இது முதல் வகை. நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே செயல்படுத்துவாங்க. இது ஒரு வகையான குழந்தை. இரண்டாவது வகை குழந்தை என்னன்னா நம்ம ஒரு தடவை சொன்னா மாட்டாங்க, 10 தடவை சொன்னாதான் கேட்பாங்க, 20 தடவை சொன்னாதான் கேட்பாங்க, 100 தடவை சொன்னாதான் கேட்பாங்க.
இந்த இடத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி பொறுமையை நம்ம இழக்கிறோம். 2 தடவை எழுப்பணும், 3வது தடவை சனியனை எழுதின்னு சொல்றோம். அப்படித்தானே? 3வது தடவை என்ன செய்வோம்? சனியனை உன்னைய பெற்று எனக்கு வாழ்க்கை வீணா போச்சு, அப்பா மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம்? திட்டி எழுதிடுவோம். இங்க எல்லாமே மாற்றம் அடையுது, மனநிலை மாற்றம் அடையுது. அப்போ ஒரு குழந்தைகளை நம்ம முதல்ல அந்த குழந்தைகளுடைய மனநிலைகளை புரிஞ்சுக்கணும். அது ஜீன்ல இருந்து வராது, அது அப்படிலாம் வராது. ஒரு குழந்தை ஒரு மாற்றம் அடையுதுன்னா அது நம்ம ஜீன்களை தொடர்ந்து இருப்பாங்க. நம்மளும் ஒரு காலத்துல இதை விட மோசமா இருந்திருக்கும். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அப்ப 2வது வகை என்னன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, 10 தடவை சொல்லணும், 20 தடவை சொல்லணும். அந்த சொல்லக்கூடியதுல பொறுமை பெற்றோருக்கு தேவை, நிதானம் தேவை. நிதானம் ரொம்ப ரொம்ப அது பின்னாடி எப்படி நான் உங்களுக்கு செய்யணும், எப்படி அவங்களை மாத்தலாங்கிறத நான் சொல்றேன். 3வது வகை குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எப்படின்னு சொன்னா, குழந்தைன்னா எத்தனை வயசு வரைக்கும் அது தெரிஞ்சுக்கணும். குழந்தைன்னா குழந்தை பிறந்து 6 மாசத்துல இருந்து 12 வயசு வரையும் குழந்தை தான். 13வது ஏஜுக்கு வரும்போது அது குழந்தைங்கிற ஸ்தானத்திலிருந்து வெளியாகும். இது நம்முடைய ஷரியத் முறைப்படி. ஓகே. ஆனா சட்டப்படி, இந்த நாட்டினுடைய சட்டப்படி பார்த்தா 17 வயசு வரையும் ஒரு குழந்தை தான் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்க குழந்தைகள் தான். 18வது வயசுக்கு வந்தாதான் அவங்க மெச்சூர் ஆகுறாங்க, தனியா சுதந்திர சிந்தனைகள் உண்டாகும் சட்டம் சொல்லுது. ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா 12 சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப உள்ள சமீபத்திய ஆய்வு என்ன சொல்றதுன்னா 9 வயசுல சொல்றாங்க. 9 வயசுக்கு பிறகே ஒரு குழந்தையினுடைய சிந்தனைகள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய அணுகுமுறைகள் எல்லாம் மாற்றம் அடைய ஆரம்பிக்குது அப்படின்னு ரொம்ப ஆழமான ஆய்வுகள் சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா 2006க்கு பிறகு பிறந்த குழந்தைகள் 2016 வரைக்கும், இந்த 2006ல இருந்து 2016க்குள்ள பிறந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, இந்த துக்கி கிட்ஸ் சொல்லுவாங்க, இவங்க இருக்காங்க. இவங்க வெளியிலிருந்து பார்க்கும்போது அறிவாளியாக இருப்பாங்க. வெளியிலிருந்து பார்க்கும்போது பெரிய அறிவாளி மாதிரி மொபைல் போன் பயன்படுத்துவான், டேப் பயன்படுத்துவான், பெரிய லேப்டாப் பெரிய பேசுறதா அப்படிதான் இருக்கும். ஆனா உணர்வு ரீதியாக அவங்க அந்த கோழைகளாக இருக்கிறாங்க. உணர்வு ரீதியாக அந்த கோழைகளாக இருக்காங்க, உடல் ரீதியாக பலகீனமாக இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு குழந்தை சமுதாயத்தை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல தற்காலத்தில் இருக்கக்கூடிய சமூகம் தாய் தந்தைகள் குழந்தைகளுடைய மனநிலைகளை புரிஞ்சுக்கணும். அதை புரியாமலாம் இங்க எதையும் மாற்றி வைக்க முடியாது. சும்மா நான் சொல்றதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மனநிலையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்ப 2வது மனநிலையை ஒரு தடவை சொன்னா 10 தடவை 20 தடவை 30 தடவை சொல்லணும். அப்பதான் அந்த குழந்தை மாற்றம் அடையும். இது 2வது வகை குழந்தை. 3வது வகை குழந்தை இருக்குது, நீங்க என்ன சொன்னாலும் அமைதியா தான். அந்த குழந்தை என்ன பண்ணுது, நீ சொல்றதை புரிஞ்சுக்கிட்டா புரியலையான்னு கேட்கறதுக்கே கஷ்டமா இருப்பாரு. நம்ம சொல்லுவோம் கல்லூரி பண்ண மாதிரி இருப்பான் என் புள்ள, என்ன சொன்னாலும் அப்படியே நிற்பான். அந்த புள்ள அப்படியே நிற்கும். நீங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு டென்ஷன் தான் வரும். ஏன் பண்றாங்க? அமைதியா தான் இருப்பான். ஸ்கூலுக்கு போன நீ அமைதியா இருக்க, ஏன் படிக்கலையோ மார்க் கம்மியா இருக்கு, பதிலே வராது. அவங்க வாயில இருந்து பதில வாங்கவே முடியாது. கத்தி நீ டென்ஷன் ஆயிடுறாங்க. டென்ஷன் ஆகி அட்டா அப்பா சண்டை வரும். இந்த மாதிரி என்ன செஞ்சு டமான் கீழே போட்டு கரண்டி எப்படி எரிஞ்சிடும். வீட்டுக்காரமா என்ன செஞ்சிடும், 4 தடவை கஷ்டம். பதிலே என்னன்னா கரண்டி எழுதி போடும். இவன் என்ன செய்வாங்க, ஒரு போன் கால் இருப்பாரு, எப்பா நீ இந்த கரண்ட் எழுதி எரிஞ்சு கட்டாரு. குடும்பங்கள்ல இப்படித்தான் பிரச்சனைகள் இருக்கு. ஓகே. அதனால 3வது வகை குழந்தை அப்படிங்கிறது அது அமைதியா தான் இருப்பாங்க. பதில் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது நீங்க சேர்ந்தாதான் வருவாங்க முடியும், திரும்பியிருந்தா பதில் வாங்க முடியாது. 4வது வகை குழந்தைகள் இருப்பாங்க. இவங்க எப்படின்னா முறைச்சு பார்ப்பாங்க, எழுத்து பேசுவாங்க, படம் படிப்பாங்க, ரோட்ல படுத்துருவான், வாங்கி தராட்டி நான் போக மாட்டேன்னு படுத்துருவான், வர்ணா பண்ணுவான், கத்தி கூப்பாடு பண்ணிப்பான், கத்துல பக்கத்து வீடுக்காக வீடு வந்துடுவான். ஏன்னா புள்ளி அடிக்கிறது. அப்ப இயற்கை என்ன செய்வான்னா எதிர்த்து நிற்பான். அவருடைய தன்மை என்னன்னா எதிர்த்து நிற்கிறது. இப்ப இது மாதிரிதான் 4 வகையான குழந்தைகள் இருக்காங்க. இந்த 4 வகை குழந்தைங்க நம்ம குழந்தை எந்த வகைங்கிறத முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். நம்ம கூட என்ன பிள்ளை, முதல் வகையான பிள்ளையா, 2வது வகை பிள்ளையா, 3வது வகை பிள்ளையா, 4வது வகை பிள்ளையா. இந்த 4 குழந்தைகளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மாஷா அல்லாஹ் குடும்பம் மிக அற்புதமா அவங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறாங்க. டென்ஷன் ஆக மாட்டீங்க, கத்த மாட்டீங்க, உங்களுக்குள்ள சண்டை வராது, உங்களுக்குள்ள அழகான அணுகுமுறை இருக்கும். அப்ப முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாழ்க்கை, லைஃப், குடும்பம், குழந்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, இதுக்கு என்ன செய்யறது, தீர்வு என்ன, இதுக்கு என்ன தீர்வு, இந்த 4 வகை குழந்தைகளை எப்படி நான்
வளர்ச்சியின் பாதையில கொண்டு வரணும் அப்படின்னா 4 விதமான ஒரு முயற்சி இதுக்கு பேரு போரியே பார்வரான்னு சொல்றாங்க உளவியல்ல. இதுக்கு பேர் போரியே பார்வரா. இஸ்லாமிய இல்மு நஃப்ஸியான்னு சொல்லி உளவியல்னா நான் சொல்றது இஸ்லாமிய உளவியல். அதற்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ், யஹ்யா அல்-மதீனி உஸ்தாத் மௌலானா அஸ்தாலி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற இவங்களெல்லாம் நம்ம வெறுமனே என்னவா பார்க்கறோம்னா இவங்கெல்லாம் அரபு தாக்கல எழுதியிருக்காங்க, குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கறோம். இல்ல, இவங்கள மாதிரி ஆய்வாளர்கள் உலகத்துல யாருமே கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ஆய்வாளர்கள் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆய்வு சிந்தனை உள்ளவங்க இவங்க சொல்றாங்க, குழந்தைகளை 4 நிலைகள்ல நீங்க என்ன செய்யலாம், தர்பியத் பண்ணலாம். குழந்தைகளை நீங்க 4 நிலைகள்ல அடிக்காம திட்டாம உங்களால தர்பியத் பண்ண முடியும். முதல் நிலை என்னன்னா அக்செப்டன்ஸ். முதல்ல குழந்தைகளை ஒரு பேரண்ட் ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை பார்க்கலாம். ஏன் உள்ள இப்படித்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. கம்பேரிட்டிவ் பண்ணக்கூடாது. அந்த புள்ள அப்படி இருக்குது, இந்த புள்ள இப்படி இருக்குது, இந்த புள்ள இப்படி இருக்கு, கம்பேர் பண்ணக்கூடாது. ஏற்றுக்கொள்ளணும். என் புள்ள இந்த மனநிலையில் இருக்கலாம், என் புள்ள கொஞ்சம் சேட்டை பண்ணுவான், என் புள்ள கொஞ்சம் மண்ணில் இருப்பான், என் புள்ள கொஞ்சம் நல்லா அறிவாக பண்ணுவான், என் புள்ள கொஞ்சம் எழுத்து பேசுவான். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். முதல்ல இது ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல ஏற்றுக்கொண்டாதான் நீங்க மாற்ற முடியும். இல்லைன்னா நீங்க திரும்ப என்ன செய்வீங்க, குழந்தைகளோட போராடக்கூடாது. சில வீட்டுல அம்மா குழந்தைகளை சண்டை போடுறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, கவுன்சிலிங்ல ஒரு புள்ள வந்துச்சு, ஒரு பையனும் ஒரு அம்மா 3 பேர் வர்றாங்க கவுன்சிலிங். அப்ப அவங்க அந்த புள்ள சொல்லுது, சின்ன குழந்தை ஒரு அதிகபட்சம் 12 வயசு தான் இருக்கு. அப்புறம் சொல்லுது, மொழனா எங்க அம்மா டெய்லி என்கிட்ட சண்டை போடுறாங்க, அம்மா டெய்லி என்கிட்ட சண்டை போடுறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கேட்டேன், எப்படிமா சண்டை போடுறாங்க? ஆமா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அத்தா மாதிரி இருக்கலாம். அவங்க அத்தாட்ட சண்டை போடுறது பக்கத்துல இந்த பொருட்டு சண்டை போடுறது. ஒரு தாய் அப்படிங்கிறவங்க, ஒரு தந்தை அப்படிங்கிறவங்க குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரணும். அது என்னிடத்துல வெளியாக ஒரு உயிர், அல்லாஹ்வுடைய அமானிதம். அந்த அமானிதத்தை வந்து ஏற்றுக்கொள்ளட்டோம்னா ஈஸியா உருவாக்கிறவங்க. ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உருவாக்க முடியாது. புரிஞ்சுக்கணும். அப்ப உருவாக்கத்தினுடைய முதல் பகுதி அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வச்சுக்கோங்க. எந்த நிலையில உங்க குழந்தைகள் இருக்காங்களோ அந்த நிலையில நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அதான் அன்பினுடைய வெளிப்பாடு. நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறதுனா இதுக்காக இருக்கும். உலகத்துல நம்ம நினைக்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மனைவி இருக்க மாட்டாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க கணவன் இருக்க மாட்டாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புள்ள இருக்காங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பாஸ் இருக்க மாட்டாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மகள்வா இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி உலகத்துல இருக்காங்க. எது எப்படி இருக்கணுமோ அது அப்படிதான் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மனிதர் நடந்து வந்துகிட்டே இருந்தார். அவர் தூக்கம் வந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு, அசதியாயிட்டாரு. டிராவல்ல நல்ல ஒரு பெரிய அரச மரத்தின் கீழே படுக்கிறார். அரச மரத்தின் கீழே போய் படுக்கும் போது பக்கத்துல குடிக்குடியா பழங்கள், அரச மரத்தினுடைய பழம் குடிக்குடியா, அதை எடுத்து பார்க்கிறாரு. ஒரு பழத்தை எடுத்து பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, இந்த இறைவனுக்கு அறிவு இருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த மனிதர்களுக்கு படைத்தவனுக்கு நாலேஜ் ரொம்ப குறைவா இருக்கு. இவ்வளவு பெரிய மரத்துல இன்னொரு பழத்தை வச்சிருக்காங்க, தகுமா? இந்த லாஜிக் யோசிச்சு பாருங்க. லாஜிக்கா நம்ம யோசிச்சோம்னா பெரிய மரத்துல பெரிய பழம் இருக்கும், சின்ன மரத்துல சின்ன பழம் இருக்கும். அதான் லாஜிக்கா நம்ம அறிவுரை யோசிச்சோம்னா, லாஜிக்கா நம்ம அறிவுரை யோசிச்சோம்னா சொல்லிட்டு கேட்டு தூங்கிட்டாரு. தூங்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய தலைவரை காட்டு ஒரு பழம் நெத்தியில முடிச்சுட்டாரு. முடிச்சு பார்த்தோன்னே விளங்குறாரு, புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம தான் கொஞ்சம் அறிவுல கம்மியா இருக்கும். இதே நம்ம நினைச்ச மாதிரி அரசாங்கத்துல நல்லா பூசணிக்கிற மாதிரி பெரிய படம் மண்டை மண்ணுக்குள்ள போகும். நாம ஒண்ணு நினைக்கிறோம், அப்படி இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அல்லாஹ் எதை எப்படி வைக்கணுமோ அதை அப்படி வச்சிருக்கோம். வாழ்க்கையில ஒரு கணவன் மனைவி ஏற்றுக்கொள்ளணும், மனைவி கணவரை ஏற்றுக்கொள்ளணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளணும், பிள்ளைகள் அத்தாமாவை ஏற்றுக்கணும். இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை ஒரு ஆண் குடும்பங்கள்ல உருவாக்கணும். ஒரு ஆண் குடும்பத்தில் அதை உருவாக்கணும். அப்படி உருவாக்குற நம்ம டென்ஷன் ஆயிடும். நீங்க எல்லாம் பிள்ளையா, நீங்க எல்லாம் குடும்பம் வீட்டுக்கு வர வீட்டுக்குள்ள வரலாம். உதாரணத்துக்கு கேள்வி எடுத்துக்கல, எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க, 2 பெண் குழந்தைங்க, ஒரு பையன். நான் வீட்டுக்கு போனேன்னா வீட்டுக்குள்ள நுழையும் போது பார்த்தா எங்க பார்த்தாலும் உண்மையாங்கிறாங்க. என் பையன் இருக்கானே, 1க்கு 2 வண்டி வச்சுக்குவான். இப்படி போய் வந்தா மூடி தான் வருவான். இயற்கை
அந்த ஜாமான் எடுத்து உள்ள வைக்கிறேமா, நான் பையன் எடுக்கலாம் உள்ள வைக்கிறேன் சொன்ன என் மனைவி சொல்லுவாங்க, இது இல்லை நீ உட்காருங்க, நான் டீ போட்டு எடுத்துருவேன், தண்ணி கொண்டு வரேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதே நான் உள்ள வரப்போது கத்திக்கிட்டே வரேன். எல்லாம் முப்பலை இறக்கும் உன்னை மனைவி ஒரு குடும்பத்தை இங்கே வர வீட்டா கந்தரபலமா இதெல்லாம் உள்ள குடிச்சு அந்த மாதிரி பிள்ளைய அவன் திட்டிக்கிட்டே வந்தா என் மனைவி என்ன ஃபீல் பண்ணுவாங்க, என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா இவரை கட்டிக்கிட்டு கட்டாம இருக்கலாம். அடுத்து என்ன சொல்லுவாங்க, நான் மட்டுமா பெற்றேன், நீ தானே பெற்ற, என்ன நீ எடுத்து வைக்கலாம். இங்கதான் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ ஒரு கணவன் என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், வீட்டுக்கு வந்த நிம்மதி கூட இல்லை. இங்கதான் சண்டைகள் 90% குடும்பங்கள் இப்படிதான் சண்டைகள் இருக்கு. நான் பிராக்டிகலா பேசுறேன், நடக்கிறதான் உங்களுக்கு சொல்றேன். அப்படிதான் நடக்கும், என் வீட்டுல அப்படிதான். அப்போ ஒரு ஆணுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும், அக்செப்டன்ஸ். குடும்பம்னா அப்படிதான் இருக்கணும், பிள்ளைங்கள்லாம் அப்படிதான் இருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் விளையாடத்தான் செய்வாங்க, பொம்மைகள் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஹோட்டலா 10 பேர் சேர்ந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்ல, வீடு. அப்ப இது எப்படி புரிய வைக்கணும், மனைவிக்கு எப்படி புரிய வைக்கணும்? வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணி சொல்லணும், நான் வீட்டுக்கு வர்றேன், என்ன சாப்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா மனைவி என்ன ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டுக்காரர் வர்றாரு, நம்ம சரி பண்ணி வச்சிருக்கோம், என்ன செய்வாங்க, உண்மை எல்லாம் இடத்துல போட்டு வீட்டை கிளீன் பண்ணி வைப்பாங்க. இது ஒரு பெண்களுடைய தன்மை. நான் அப்படி நடந்துக்கிறோமா? அப்ப இந்த விட்டு கொடுத்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டுதான் வாழ்க்கை இன்பமாக மாறும். அதை பத்தியே இங்க பேசுறது. நீங்க என்ன பிரச்சனை தெரியுமா? நல்லா பழகாது. ஆம்பளையும் டாக்டர், வீட்டுக்காரரும் டாக்டர் சேர்த்து வாழ்வாங்க, நல்லா படிச்சிருக்காங்க. இவன் ஐடியில பெரிய ஹச்ஆர், இந்த பிள்ளை ஐடியில பெரிய இன்ட்ரிவா இருக்கு, 2 பேரும் சேர்த்து வாழ்வாங்க. காரணம் என்ன? விட்டு கொடுத்தது. ஒரு ஆணுக்கு சில உரிமைகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, சில பொறுப்புகள் இருக்கு. அதே போல இஸ்லாம் என்ன சொல்றது, ஒரு பெண்ணுக்கும் உரிமைகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. எந்த ஆண் பெண்ணுக்கு சேவைகள் செய்யறானோ அந்த பெண் அந்த ஆணுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெண்ணாக. இது ரெண்டும் இணைப்பு. ஒரு ஆணும் பெண்ணும் இஸ்லாத்துல சரிசமமான விதிமுறைகள் இருக்கு. என்ன அர்த்தம் சரிசமமா? என்ன அர்த்தம்னா இப்ப இங்க பேசுற மாதிரி சரிசமம் இல்ல. சம உரிமை, பெண்ணியவாதம், ஃபெமினிசம் அதல்ல. இன்னும் சொல்ல போனா ஆடை விட பெண்ணுக்கு தான் அதிக உரிமைகள் இருக்கு, அதிக பொறுப்புகள் இருக்கு. அதிக பொறுப்புகள், ஒரு குடும்பத்தை கட்டமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. ஆனா அத ஒரு ஆண் அந்த பெண்ணுக்கு சரியான முறையில விளக்க. அப்ப முதலாவது குடும்பம் நல்லா இருக்கிறதுனா முதல்ல நம்ம நினைக்க வேண்டியது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருப்பாங்க. எல்லாரும் நினைக்கிறோம், எனக்கு அங்கிருந்து ஒரு மாப்பிளம் வந்தாரு, இங்க இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு, அதெல்லாம் விளக்கம் இப்படி வர கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கிறத விட்டு இல்லாததை நினைச்சு வருத்தப்பட்டு வாழ்க்கையை நரகமாக மாத்தி அதுல இருந்து முதல்ல வெளியாக. அப்ப முதலாவது பகுதி நம்முடைய வருங்கால சமுதாயத்தை கட்டமைக்கணும். உள்ள என் குழந்தைகள் ட்ரக்ஸ்க்கு அடிமை ஆயிட்டான், என் பிள்ளை பெண் குழந்தைகள் வந்து சோசியல் மீடியாவுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி மாற்றணும்னா அதை பேசி மாற்ற முடியாது. எதை பேசி மாற்றணும்னா நம்ம வீடுகள்ல நம்ம அடுத்த என்ன செய்யணும்னு பேசிதான் மாற்ற முடியும். திரும்ப சொல்றேன், பிரச்சனைகளை பேசுவதை விட அதற்கு உண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதா நம்ம பேசணும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு. The most authenticated and organized religion is only the Islam. உலகத்திலேயே ஒரு பரிபூர்ணமான எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமான ஒரு மார்க்கம் இஸ்லாம். ஆனா பெரிய வருத்தம் என்னன்னா இவ்வளவு பெரிய மார்க்கம் குர்ஆன், நபியினுடைய வாழ்க்கை, முன்னோர்களுடைய தியாகம், சுஹதாக்களுடைய தியாகம் இவ்வளவு இருந்தும் ஒரு பின்தங்கிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்குன்னா காரணம் என்ன? வாழ்க்கையில எதை பின்பற்றது அந்த நிலையில நம்ம அரசுகள் இஸ்லாம் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடிய நாம தீர்வுகள் தான் இருக்குது. ஆனா அதை எடுத்துக்கான எந்த முயற்சிகளையும் நம்ம செய்யல. அதனால வாழ்க்கையினுடைய முதல் பகுதி நம்ம குழந்தைகள் சரியாக உருவாகணும்னா, நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னா முதல் விஷயம் ஏற்றுக்கொள்ள பழக்கம். இரண்டாவது அட்டென்ஷன். இரண்டாவது அட்டென்ஷன்னா கவனம் கொடுங்க. குழந்தைகள் மீது கவனம் இருக்குங்க. அன்பு செலுத்துறது வேறு, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது வேறு, சம்பாதிச்சு கொடுக்குறேங்கிறது வேறு. நம்முடைய கவனம்
நம்முடைய குழந்தைகளின் மீது எவ்வளவு இருக்குது? நைட்டு படுக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்து கதை சொல்றோமா? தந்தை தாய்கள் பக்கத்துல என்ன உளவியல் என்ன சொல்றான்? எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு, ஒரே தீர்வு அட்டென்ஷன் தான். கொஞ்சோடு நேரம் தூங்குறாங்க, கொஞ்சோடு நேரம் இதெல்லாம் மிக அழகாக கொஞ்சோடு நேரம். காலைல எழுந்திருக்கும் போது ஒரு தாய் பக்கத்துல உட்கார்ந்து குழந்தையை மெதுவா தொட்டி எழுப்பணும். அப்படியே அழுகிறோம். இது மார்பு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறது? 7 மணிக்கு எழுந்திருச்சு 8 மணிக்கு இதே சண்டை விரும்பு. நான் இவ்வளவு சமைக்கிறேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நினைக்கிறேன் இவன் நான் கஷ்டப்படுறேன், இப்படி இருக்கணும். அப்ப காலைல எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? பெண் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? ஒரு ஆண் ஸ்கூலுக்கு எப்படி போகணும்? இஸ்லாம் எவ்வளவு அழகான வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்குது. எதையுமே பின்பற்றாம திரும்ப திரும்ப மனம் அடித்தமுள்ள சமூகமாக நாங்க மாறோம். அப்ப இரண்டாவது என்ன? கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. ஒரு கணவன் மனைவி மீது கவனம் செலுத்துங்க, ஒரு மனைவி கணவன் மீது கவனம் செலுத்துங்க, தாய் தகப்பன் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. கவனம். இங்க உள்ள பிரச்சனையே என்னன்னா கவனம் தான். நம்முடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் கவனம். எல்லாமே இருக்குது, ஆனா கவனம் இன்மை, பொதுபோக்கான வாழ்க்கை முறை. அதனால ரெண்டாவது நம்முடைய ஜெனரேஷனை உருவாக்கணும் அப்படின்னா ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் அட்டென்ஷன். கொஞ்சோடு கவனம் செலுத்துங்க. நைட்டு படுக்கணும்னு கவனம் செலுத்துங்க. பக்கத்துல உட்காருங்க. நீங்க என்ன படிச்சேன்னு கேளுங்க. சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாப்பாடு பரிமாறுங்க. குழந்தைகளுக்கு ஊட்டி விடுங்க, முத்தம் கொடுங்க. பெண் குழந்தைகளுக்கு நெத்தியில முத்தம் கொடுங்க. ஆண் குழந்தைகளுக்கு கண்ணத்துல முத்தம் கொடுங்க. பெற்றோர்கள் குழந்தைகளை நேசிங்க. நான் உனக்கு துவா செஞ்சேன்னு சொல்லுங்க. பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க. மாற்றங்களை இப்படித்தான் கொண்டு வர முடியும். நீ கெட்டு போயிட்டான், எப்படி சரியில்லை, அப்படியே இப்படி ஆயிடுச்சு, காலம் சரியில்லை அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா காலம் இதை விட மோசமா தான் போகும். மாற்றத்திலே கிடையாது. ஆய்வுகள் சொல்லுது, அடுத்த 20 வருஷத்துல நம்முடைய வருங்கால சந்ததிகள் எப்படி ஆய்வுவாங்கன்னு சொன்னா, ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிடுவாங்க. பார்க்கிற படம், பார்க்கிற நாடகம், பார்க்கிற சீரியஸ், பார்க்கக்கூடிய மோசமான வலைதளங்கள் நம்ம நினைப்பதை விட மோசமா போயிடும். நம்ம நினைப்பதை விட நினைக்கிறதில்ல, அதை விட அதிக மோசமாயிடும். அல்லது சொல்றாங்க, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கு இந்த குழந்தைகள் அடிமைகளாக மாறுவாங்க. அப்ப இந்த ரெண்டு நிலையிலிருந்து நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும்னா சமூக விழிப்புணர்வு குழந்தைகளுக்கு கொடுக்கப்படணும். ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஏன் சொல்லுது? சாப்பிடும் போது இந்த குழந்தைகளுக்கு பேசு. சாப்பிடும் போது இந்த சாப்பாடு எப்படி கிடைச்சது தெரியுமா? இந்த சாப்பாடு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இந்த உணவுகள் எப்படி நமக்கு வந்துச்சு தெரியுமா? நீங்க யோசிங்க பார்க்கலாம். லெக்சர் மாதிரி பேசக்கூடாது, அட்வைஸ் மாதிரி பேசக்கூடாது. 2 செகண்ட் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடும். 2 செகண்ட் தான் பேசணும். பெற்றோர்கள் இந்த மனநிலைக்கு வர நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய வீடு தான் நம்முடைய முதல் பள்ளிக்கூடம். நம்முடைய குடும்பம் தான் நம்முடைய முதல் பள்ளிக்கூடம். நம்முடைய குறிப்பு இன்னும் சொல்ல போனா, ஒரு தாயினுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். அப்ப அந்த குழந்தையினுடைய பள்ளிக்கூடத்தை நம்ம எப்படி உருவாக்குறோம்? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சகோதரிகள் தாய்ப்பாடுகளுக்கு சொல்லிக் கொள்றேன், இன்னைக்கு சுய சுதந்திரத்தினுடைய தன்மை அதிகமாக. சுய சுதந்திரம் என்னை யாரும் இஷ்டப்படாங்க. நான் தனியா இருக்கேன், நான் தனியா ரூம்ல இருப்பேன், தனியா போன் பார்ப்பேன், தனியா வீடியோ பார்ப்பேன், ஜோக் பார்ப்பேன், சீரியல் பார்ப்பேன். இப்படி எல்லாருமே அல்லாஹ் பாதுகாக்கணும். சுய சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களாக ஆணும் மாறிட்டாங்க, பெண்ணும் மாறிட்டாங்க. நல்ல யோசிச்சு பாருங்க. அம்மாவுக்கு தனி போன் வீட்டுல, அந்த அம்மா என்னெல்லாம் இஷ்டப்படுதோ அதை அப்படியே பார்க்கணும். யாராவது கேட்டாலும் கோவப்படும். அம்மா சுதந்திரம் இல்லையா, சமைச்சு கூட கேட்கு நிச்சயமா இந்த காலத்துல இளைஞ பெண்கள் கேட்கிறாங்க. வெளிப்படையா நான் சொல்றேன். அதே அந்த ஆண் இருக்காங்க, அவன் வீட்டுக்கு வந்தோடனே அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கு. மண்ணா கதை படுத்துருவான், போன பார்த்துட்டு வெறுபாடு படுத்துருவாங்க. என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்கறது இல்லை. அந்த பிள்ளை என்ன செய்யுது, டென்ஷனா, இவெல்லாம் மோசனா, அதை கட்டி என்ன செய்யறது, எதை பத்தி நீ கேரே பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற எண்ணம் பெண்களுக்கு ஏற்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்றேன். வீட்டுக்கு போனா அந்த வார்த்தை அன்பா பேசு, அன்பா பேசு. மனைவி பக்கத்துல உட்காருங்க, குழந்தைகள் பக்கத்துல உட்காருங்க. ஆண் வீட்டுக்கு வரும்போது ஒரு பெண் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு முக வளர்ச்சியோடு குழந்தைகளை கணவரை வீட்டில் உள்ள வரவேற்க. எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும்? நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை தானே அது. கிடைச்சதான இல்லை.
கிடைச்சதா இல்லை. ஆய்வு சொல்லுது 80% குடும்பங்கள் டிஸ்பியூட் இருக்குது. 80% குடும்பங்கள் பேருக்கு தான் வெளியே கணவன் மனைவி, பேருக்கு தான் அப்பா அம்மா, பேருக்கு தான் குழந்தைகள். ஆனா உள்ளுக்குள்ள அன்பு இருக்குதா, இணைப்பு இருக்குதா, விட்டு கொடுத்தல் இருக்குதா, பாசம் இருக்குதா? எதுவுமே இல்லை. குறைஞ்ச வருஷம் ஏன் தப்பு இல்லை. எது காரணம் என்னன்னா சூழ்நிலைகளை சுதந்திரத்தை விரும்புறோம், தனிமையில் இருக்க விரும்புறோம், என்னை யாரும் கஷ்டம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், என்னை பிரியா விட்டு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மனப்பான்மையிலிருந்து வெளியே வாங்கலாம். அது சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கக்கூடாது. அதுல இருந்து வெளியே வாங்கலாம். அதனால கொஞ்சோண்டு கவனம் செலுத்து. குடும்பங்களுக்கு, குழந்தைகளுக்கு எங்க போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, எப்படி வளர்றாங்க, மொபைல் போன்ல என்ன பார்க்கறாங்க, பேக்ல என்ன வச்சிருக்கிறாங்க செக் பண்ணுங்க. குழந்தைகளுடைய பேக் மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி பாருங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு ட்ரக்ஸ் பயன்படுத்தக்கூடிய அநேக குழந்தைகள் பள்ளிக்கூடங்கள்ல தான் இருக்கிறாங்க, காலேஜ்ல என்ன இருக்கிறாங்க. சைபர் ஜவான்பூர் காலேஜ் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்குள்ள ப்ரொஃபசர்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மீட்டிங்ல பேசும்போது சொல்றாங்க, மோரனா இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க இங்க இன்னைக்கு ட்ரக்ஸ் பண்ண சில பேர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் மோரனா காலேஜ் அல்ல, இவன் பள்ளிக்கூடத்திலே பழகிட்டு வந்திருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்திலே பழகிட்டு இங்க வந்திருக்கிறாங்க. அநேக இடங்கள் ஆய்வுகள் தவறு செய்யறாங்க அப்படின்னா அது கல்லூரிகள்ல கிடையாது, அது பள்ளிக்கூடங்கள்ல படிக்கும் போது ஏற்பட்ட தவறுகள் தான். பெற்றோர்கள் கவனமின்மையாக நம்ம இருக்கிறோம். யார்கிட்ட பேசுறான், யார்கிட்ட பழகுறாங்க, நண்பர்கள் யாரு, நண்பர்கள் வீடு எங்க, மொபைல் போன்ல என்ன பாக்குறாங்க, தயவு செய்து கண்காணிங்க. கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. கவனம் இல்லைன்னா நல்லா பாதுகாக்கணும். சூரத்துல் யாசீன்ல சமீபத்தில் தஃசீர் படிச்சுட்டு ரொம்ப நான் பயந்து போன விஷயத்தை நான் சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், துன்திர கௌமம் மா உன்திர ஆபாவுஹும் ஃபஹும் காஃபிரூன். இந்த துன்திர கௌமம் மா உன்திர ஆபாவுஹும் ஃபஹும் காஃபிரூன். உங்களுடைய முன்னோர்கள் கஃபலத்தாக இருக்கும் பட்சத்தில் இருக்குது. நான் எச்சரிக்கை பண்ணும் போதெல்லாம் முன்னோர்கள் கஃபலத் ஆயிட்டாங்க அப்படின்னா பின்னோர்களுடைய நிலைகள் எப்படின்னா நல்லது கண்கள் கவுன ஆகிறதையும் பகுவலாயும் அவங்க ஈமானே கொள்ளாததையும் தள்ளப்பட்டுருவாங்க. நல்லா பாதுகாக்கணும் நம்முடைய கஃபலத். இப்ப நாம இந்த உலமாக்கள் மாஷாஅல்லாஹ் இதெல்லாம் செய்து சொல்றாங்க. எதுக்கு? ஒரு எச்சரிக்கை செய்யறாங்க. குழந்தைகளை பாதுகாத்துக்கங்க, பிள்ளைகளை பாதுகாத்துக்கங்க, மனைவி மக்களை பாதுகாத்துக்கங்க அப்படி எச்சரிக்கை செய்யறாங்க. இந்த எச்சரிக்கையை நம்ம கண்டுகொள்ளாம நம்ம திரும்ப கஃபலத் ஆயிட்டோம்னா லக்கத் ஹக்கல் கவுன வலாகதரையும் பகுவலாயும் நம்முடைய வருங்கால சந்ததிகள் ஈமான் அவங்களுக்கு தருகிறதே கேள்வி சொல்றாங்க. அதனால குழந்தைகள் மீது, குடும்பங்கள் மீது கொஞ்சோண்டு அட்டென்ஷன். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு பகுதி அப்ரிசியேஷன். அடிக்கடி வீட்டில் உள்ளவங்க பாராட்டு. அப்பதான் அந்த இணைப்பு பாண்டிங் ஏற்படும். பாராட்டு. ஒரு கணவன் மனைவியை பாராட்டார், ஒரு மனைவி கணவனை பாராட்டார், பிள்ளைகளை பாராட்டுறான். சமீபத்தில் நான் அன்னைக்கு கூட சொன்னேன் நினைக்கிறேன் மீட்டிங்ல கூட என் குழந்தை பேசிக்கிட்டு இருக்கேன். 2வது பெண் குழந்தை பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா என்ன படிக்கிறீங்க, டியூஷன்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க, எவ்வளவு மார்க் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். என் குழந்தை சொல்றாங்க, நீங்க என்னை அடிக்கடி முதல்ல மாதிரி வெரி குட்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என் பொண்ணு கேட்கிறாங்க, நீங்க முதல்ல மாதிரி என்னை வெரி குட்னு சொல்லுவீங்க, இப்ப நீங்க வெரி குட்னு சொல்றதே இல்லை. எப்ப நீங்க வெரி குட்னு சொல்லுவீங்களோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நீங்க பேசும்போது என்னை வெரி குட்னு சொன்னா எனக்கு உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க. என் பிள்ளை என்ன கேட்கலாம், நான் சாரி கேட்டேன், வெரி சாரி, நான் மறந்துட்டேன், சொல்ல மறந்து இனிமே நான் சொல்லுவேன். இப்ப நீ கேட்டீங்க அதுக்கு ஒரு வெரி வெரி சிரிக்கிறாங்க. பிள்ளைங்க மகிழ்ச்சியோடு சந்தோஷப்படுது. ஒரு ட்ரெஸ் போட்டா அழகா இருக்குன்னு சொல்லுது. என் பிள்ளை, என் பையன் ஹசன், மகதி ஹசன், இப்பதான் 4 வயசு ஆகுது. 4 வயசு. அவன் யூனிஃபார்ம் போட்டு, நான் வீட்டில் இருக்கிறதா யூனிஃபார்ம் போடுவேன். சில நேரங்கள்ல எப்பயுமே இல்லை, எப்பயாவது அவங்க பலகீனமான மனிதன். வீட்டு வேலை செய்யறதுல என்ன மாதிரி பலகீனம் யாருமே கிடையாது. வீட்டுக்காரமா போகும்போது தான் என்னை பத்தி கழுவி விட்டுட்டு பலகீனமான மனிதன். எல்லாரும் பலகீனமானவங்க தான். ஆனா செய்யணும், அவசியம் செய்யணும். போடும்போது நான் சொல்லுவேன், ஹசன் யூனிஃபார்ம் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? கேட்பான். 4 வயசு யூனிஃபார்ம் மாஷா வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். அன்னைக்கு ஃபுல்லா சொல்லுவோம். இதை மாதிரி அடிக்கடி சிரிக்கிறோம். காரணம் என்னன்னா பிள்ளைங்களை நீங்க புகழும் போது உங்களை நேசிக்கிறாங்க. நாங்க புகழவே மாட்டேங்கிறோமே. என்னைக்காவது நம்ம பிள்ளைய பார்த்து நீ அழகா இருக்க, ட்ரெஸ் நல்லா இருக்கு, மாஷா அல்லாஹ், நீ அழகா இருக்க, ரூமை கிளீனா வச்சுக்கிற, சாப்பிட்டு தந்த கழுவி வைக்கிற, வெரி குட் அப்படின்னு என்னைக்கு நம்ம அப்ரிசியேஷன் பண்றோமோ பிள்ளைங்க நம்ம கூட இணைப்பாங்க. பாண்டிங் வைக்கணும். இந்த பிரச்சனை எங்க வந்து தெரியுமா, வீட்டுல அந்த அப்ரிசியேஷன் இல்லாத போது வெளியில எவனாவது ஒருத்தர் பார்த்து அப்ப நீங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு
என் குடும்பத்தை விட எங்க அத்தா அம்மாவை விட என்னை நேசிக்கிறான். வெளியில போகும்போது காலேஜுக்கோ மற்ற ஒரு இடத்துல போகும்போது யாராவது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, ஒரு ஆணோ பெண்ணோ, பெண் மட்டும் இல்லை, ஆணோ பெண், ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து சொல்லுது உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா உடனே அவன் கவுத்தலாம். என்ன நினைக்கிறான்? எங்க பெற்றோர்களை விட என் குடும்பத்தில் உள்ளவர்களை விட என்னை ரொம்ப நேசிக்கிறவன் இந்த ஆணும் இந்த பெண்ணு தான். அங்கதான் பேரு, அங்கதான் இணைப்பு ஏற்படுது, அங்கதான் பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அந்த அப்ரிசியேஷன் நம்ம ஏன் வீடுகளில் கொடுக்கறது இல்லை? ஒரு மனைவியை பார்த்து ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கு, உன்னுடைய சாப்பாடு நல்லா இருக்கு, நீ குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷன் நம்ம ஏன் கொடுக்கறது இல்லை? ஏன் நம்ம நினைச்சுக்கிறோம் கொடுத்துட்டா தலைக்கலாம் வந்து கிடைக்கிறேன் சொல்லிட்டா தலையில எம்பு முளைச்சிருக்கோம் கொண்டாட்டிக்கு, அதனால சொல்றது இல்லை. அதே மாதிரிதான் ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து, கணவனை பார்த்து, உலகத்துல எந்த பெண்ணும் ஒரு ஆணை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அது யார் சொல்ல முடியும்னா ஒன்று மனைவி சொல்லணும், இல்லைன்னா கூட பார்த்த சகோதரிகள் சொல்லணும். ஆனா இன்னைக்கு நிறைய பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை. ஒரு கவுன்சிலிங் வந்துச்சு, ஒரு கவுன்சிலிங் அவர் சொல்றாரு, நான் எப்ப ட்ரெஸ் கொண்டு போனாலும் என் மனைவி ஒரு தடவை கூட என்னை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னதே இல்லை. இது ஒரு பிரச்சனையா அவர் சொல்றாரு. நான் ஆபீஸ் போனா எல்லாரும் என்னை போடுறான், உன் ஷூ நல்லா இருக்குது, அவன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீ பைக் ஓட்டுறது நல்லா இருக்கு, எல்லாம் சொல்றான். ஆனா ஒரு தடவை கூட என் மனைவி அதை பார்த்து சொன்னதில்லை. நான் அதுல வந்து ஹேட் ஆயிட்டேன், நான் ஃபீல் பண்றேன், வருத்தப்படுறேன். ஒரு ஆண் விரும்புறாங்க, ஒரு பெண் விரும்புறாங்க. குடும்பங்கள்ல மூணாவது மிக முக்கியமான விஷயம் என்ன செய்யணும்? அப்ரிசியேஷன், அடிக்கடி பாராட்டணும். நாலாவது அனலை இல்லைன்னா என்ன தேவைன்னு கண்டுபிடிக்கணும். என்ன தேவைன்னு ஒரு ஆணுக்கு என்ன தேவைன்னு பெண்ணுக்கு தெரிஞ்சுக்கணும். வீட்டில் உள்ள பெண் மனைவி தெரியணும், என் கணவருக்கு இது தேவை, என் கணவருக்கு இது பிடிக்கும், என் கணவர் இதை விரும்புவாரு, என் கணவர் இதை லைக் பண்ணுவாரு அப்படிங்கிறத என்ன வாழ்க்கை நாங்கள் என்னத்தை அப்புறம் கல்யாணம் முடிச்சு உள்ள வந்து என்னத்தை வளர்ப்போம், இதை கூட தெரியலன்னா என்ன வாழ்க்கை இது? எதுக்கு வாழ்க்கணும்? நல்லா யோசிப்பாங்க. எதுக்காக வாழணும்? வாழ்க்கை எதுக்கு வாழணும்னு தெரியாம வாழ்ந்து பிள்ளைகளை எப்படி சரியாக வளர்ப்போம்? வளர்க்க முடியாது. அதனால ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு தேவையானது தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் ஆண் தன் தேவைகளை வெளிப்படுத்துவாங்க, ஆனா பெண் தன் தேவைகளை வெளிப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த பெரிய ஸ்ட்ராட்டஜி ஹிக்மத் ஆணுக்கு தெரியும். என் மனைவி எதை விரும்புவாங்கன்னு மட்டும் ஒரு ஆண் விளங்கிட்டானா மாஷாஅல்லாஹ் வாழ்க்கை இன்பமாகும். அதே மாதிரி ஒரு மனைவி தன் கணவர் எதை விரும்புவாரு அப்படின்னு விளங்கிட்டா லைஃப் இன்பமாகும். இதை முதல்ல நம்ம அனலைஸ் பண்ண பழகணும், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் இது பண்ற வகுப்புகள் தான். லைஃப் நம்ம இஸ்லாம் அழகான முறையில சொல்லி கொடுக்குறது, அழகான வாழ்க்கையில நமக்கு சொல்லி கொடுக்குறது. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கும் போது ஒரு பெரும் மாற்றத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? ஏற்படுத்த முடியும். அப்ப நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன? ஒண்ணு வந்து முதல்ல என்ன சொல்றது? மாஷா அல்லாஹ் முடிச்சுட்டு தான் இருக்கீங்க. இளைஞர் தக்க சொல்றீங்க. முதல்ல என்னது? ஏற்றுக்கொள்ளப்படாது. ரெண்டாவது என்ன? அட்டென்ஷன், கவனம் செலுத்தணும். ஓகே, வீட்டில் உள்ளவங்க மீது கவனம் கொண்டு பார்வை இருக்கணும். ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்து பாருங்களேன், நேசிக்காம இருப்பாங்க. பிள்ளைங்களை நேசிப்பாங்க, மனைவிகளை நேசிப்பாங்க, கணவன் மனைவியை நேசிப்பாங்க. இங்க அட்டென்ஷனே கிடையாது. அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போனா என்ன நடக்கும்? உலகத்துல எல்லாம் விரும்புறது என்ன தெரியுமா? உலகத்துல எல்லாம் விரும்புறது என் மீது கொஞ்சோடு அன்பு தான் விரும்புறாங்க. வேற எதையும் விரும்புறது அன்பு. என் மீது அன்பா அவங்க பேசலாம், அப்படியே வீட்டுருவாங்க. எவ்வளவு பெரிய மோசமான மனிதர்களாக இருந்தாலும் அன்புக்கு எல்லோரும் அடிமைகள். நல்லா தெரிஞ்சது, அன்புக்கு எல்லோரும் அடிமைகள். உதாரணத்துக்கு ஒரு ஆய்வு நடந்தாங்க. அந்த ஆய்வு அடிச்சு ஆச்சரியப்பட்டாங்க. 2 முயல் குட்டி எடுக்கிறாங்க. 2 முயல் குட்டி எடுத்து ஒரு முயல் குட்டிக்கு சாப்பாடு, நிறைய சாப்பாடு போடுறாங்க. நல்ல சாப்பாடுலாம் போட்டு வளர்க்குறாங்க. இன்னொரு முயல் குட்டிக்கும் அதே மாதிரி நல்ல நிறைய சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க. இந்த 2 முயல் குட்டியில ஒரு முயல் குட்டியை மட்டும் டெய்லி எடுத்து கட்டி டெய்லி எடுப்பான், உடம்போட கட்டி கடிப்பான், முத்தம் கொடுப்பான், அதை கீழே விடுவான். இன்னொரு முயல் குட்டி அப்படி செய்யறது இல்லை. 6 மாசத்துக்கு பிறகு ஆய்வு சொல்றான், இந்த கட்டிப்பிடிக்காத முயல் குட்டிக்கும் இந்த அன்பு செலுத்தப்பட்ட முயல் குட்டிக்கும் கிட்டத்தட்ட ஹார்ட்டுடைய விகிதாச்சாரத்துல உடலுடைய படத்துல 60% அதிகமா இருக்கு. இதான் ஆய்வு. வீடுகள்ல காசு பணம் கம்மியா இருக்கலாம், வீடுகள்ல சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும், வீடுகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கைங்கிறத அல்லாஹ்
எந்த நிலையிலும் உலக வாழ்க்கை இலக்கானதுன்னு சொல்லவே இல்லை. குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயும் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் நம்மள இலக்காக்கி தர்றேன் சொல்லல. மாறாக என்ன சொல்றான், நான் ஒரு கூட இருக்கேன்னு சொல்றேன். நான் உன் கூட தான் இருக்கேன். நான் பக்கத்து ரஹ்மத்தில்லா என் மீது நிராசை அடைகிறான்னு சொல்றானே தவிர ஒருபோதும் உலக வாழ்க்கை உனக்கு இன்பமா இருக்கணும்னு சொல்லவே இல்லை. உலக வாழ்க்கை என்பது கடினம் தான், கஷ்டம்தான், பிரச்சனை தான், சண்டை தான், குழப்பம் தான், எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, நம்மளை அல்லாஹ்வோடு இணைக்கிறது, மக்களை அல்லாஹ்வோடு இணைக்க முயற்சிக்கிறது. இது ரெண்டும் தான் தீர்வு. அப்ப தயவு செய்து ரெண்டாவது என்ன செய்யணும், அட்டென்ஷன், கவனம், அன்பு. மூணாவது என்னன்னா அப்ரிசியேஷன். அடுத்த தடவை என்ன கூடாது, மூணாவது என்ன அப்ரிசியேஷன், பாராட்டு, எல்லாத்தையும் பாராட்டு. நாலாவது என்ன அமைதி. ஒருத்தவங்களுக்கு என்ன தேவை, என் மனைவிக்கு என்ன தேவை, என் பிள்ளைக்கு என்ன தேவை, உனக்கு பிடிக்குமாப்பா வாங்கி தரட்டுமா கேட்டு பார்க்கிறேன். அப்படி ஒரு நேரத்தை திரும்ப சொல்றேன், பெரும் காசு பணம் எதிர்பார்க்கிறது. ஒரு பெண் வந்து எதிர்பார்க்கிறது ரெண்டுதான். நம்ம பெண் எதிர்பார்க்கிறது ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு என்ன, அனத்துல ஒண்ணு என்ன அனத்துல போகுது. எங்க வீட்டுல எல்லாம் யாரும் நான் சின்ன சொல்ல போது நான் கட்டில படுத்திருப்பேன். எங்க அம்மா அப்பா கீழே படுத்திருப்பாங்க. எங்க அத்தா அங்க திரும்பி படுத்திருப்பாரு. எங்க அம்மா பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, எங்க அண்ணன் என்ன சொல்லுவாங்க. எங்க அத்தா கேட்பாரு. சவுண்ட் மட்டும்தான் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எங்க அத்தாட்ட கேட்பேன், எப்படி தாங்க அண்ணா பேசுறீங்க. அப்படிதான் பெண்கள் பேசும்போது ஒரு ஆண் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில இணைப்பு சரியாயிருச்சோ அந்த குழந்தைகள் சீரான குழந்தைகளா போவாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் கொள்கையில குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய இணைப்புல சரியாயிட்டா அந்த குழந்தைகள், இந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக மாறுவாங்க. காலம் மோசமானதுதான், இன்னும் காலங்கள் மோசமானதான் மாறப்போகுது, மாற்றத்தை இல்ல. ஷைத்தான் தன்னுடைய வேலையை செய்யத்தான் செய்வான். நாம நம்முடைய குழந்தைகளை எப்படி பாதுகாக்க போறோம், நாம நம்முடைய குழந்தைகளை எப்படி உருவாக்க போறோம், நம்ம குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம் என்ன, மூணாவது பகுதி. நம்ம ஒவ்வொரு பகுதியா பேசுறேன். மூணாவது பகுதி என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, இன்னைக்கு காலத்துக்குள்ள நம்ம குழந்தைகள் என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன எதிர்கொள்றாங்க, பிரச்சனைகள் என்ன. முதல் பிரச்சனை கலாச்சார மாற்றம். முதல் பிரச்சனை என்ன, நம்ம குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய முதல் ப்ராப்ளம் என்ன, கல்ச்சரல் டிக்ளைன், கலாச்சார சீர்கேடு. நம்ம நினைப்பதை விட கலாச்சாரங்கள் மாறி போச்சு. இங்க இருக்கிற நிறைய பேர் போனை பார்த்தாங்கன்னு தெரியல. நான் போனை பார்த்தது வந்து 2005 2003 தான் ஒரு போனையே நான் பார்த்தேன். ஒரு போன் இங்க அதற்கு வந்து விஜயநாயகன் தாவூதி அங்க இருக்கிறாங்க, உஸ்தாதா இருக்காங்க. அவர் முதல் முறையா ஒரு போனை கொண்டு வராங்க. அது கிளாஸ் வைக்கிறாரு. அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அது சவுண்ட் வருது. நான் பின்னாடி போயிடுவேன். இந்த செஞ்சுரி இந்த மாணவர்கள் நம்ம எங்களை மாதிரி வளர்ந்துருப்பாங்க. ஆனா இப்ப உள்ள குழந்தைகளுடைய மனநிலை இருக்குது. அவங்களுடைய கலாச்சார மாற்றங்கள் எப்படி ஆயிடுச்சு, கல்ச்சரலி அவங்க சீக்கிரமாக பாதிக்கப்படும். கலாச்சார சீர்கேடு இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அதை எப்படி சரி செய்யணும்னா, குடும்பத்தினுடைய மாபெருடைய கலாச்சாரத்தை நீங்க மாற்றணும். என் பிள்ளைங்க கலாச்சார ரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த பாதிப்பினுடைய முதல் ஸ்டெப்ஸ் எங்க இருக்குதுன்னா வெளியேற்ற உள்ளதான். அம்மா 10 மணி வரைக்கும் டிவி பார்க்குது, 11 மணிக்கு சமைச்சு 12 மணிக்கு படுத்து தூங்குவோம். இல்லைன்னா அந்த குடும்பம் விளக்கலாம் விளக்காது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்ப கல்ச்சரலி மாற்றம் எங்க அடையுது, அங்கதான் மாறும். அப்ப அதை எப்படி சரி செய்யணும், வீடுகள்ல சூழ்நிலைகளை சரி செய்யணும். அம்மா எப்படி முறுக்கா போறாங்க, அத்தா எப்படி தொப்பி வைக்கிறாங்க, தாதா எப்படி பள்ளிவாசலுக்கு போறாங்க, தாதி எப்படி ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க, அப்படிங்கிற சூழ்நிலைகள் குழந்தைகளுக்கு முதல்ல காட்டப்படும். இதான் தீர்வு. தீர்வுகளை கொடுத்துட்டா எப்பயுமே 6 வயதுக்குள்ள குழந்தைகளை குர்ஆனை சுமக்கக்கூடியவங்களாக மாற்றணும். நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆன் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கணும். எந்த குழந்தை குர்ஆனை நெஞ்சில சுமந்துருச்சோ நிச்சயமாக அந்த குழந்தை ஷைத்தானுடைய தீண்டுகளை விட்டு பாதுகாக்கப்படும். நெஞ்சில சுமக்கணும் குழந்தை குர்ஆனை. அப்படிப்பட்ட குடும்பமாக மாறணும். நேற்று கூட ஒரு மீட்டிங்
ராமநாதபுரத்தில் பெரும் பிசினஸ் மேன், வெளிநாட்டில் வந்து ஒரு பிசினஸ் மீட்டிங் நடந்துச்சு. அதில் ஒரு பெரும் பிசினஸ் மேன் வருத்தப்பட்டு சொன்னார், என் பிள்ளைய லண்டனில் படிக்க வச்சேன். நீ சொல்றது 100% கரெக்ட். என் பிள்ளைய லண்டனில் படிக்க வச்சேன், நியூஜெர்சியில் வந்து எம்பிஏ படிக்க வச்சேன். ஆனால் இன்னைக்கு வீட்டில் ஒரே ஷரா, ஒரே என்னை அடிக்கலாம், அம்மா அடிக்கலாம், வெளியே பார்த்தா 5 கார் இருக்குது, பெரிய பங்களா. வெளிப்படையாக சொன்னார், வாழ்க்கையே சூனியமாக போயிட்டு. நீங்க சொன்னது 100% கரெக்ட். நம்முடைய சமுதாயத்தினுடைய இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு திட்டம், வருங்கால சமுதாயத்தை எப்படி கட்டமைக்கிறோம், மனநிலை ரீதியாக எப்படி மாற்றத்தை நோக்கி நகர்கிறோம், சிந்தனை ரீதியாக எப்படி அவங்களை உருவாக்குறோம், ஈமானிய உணர்வு ரீதியாக அவங்களை எப்படி மேம்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேவை. அதனால மிக முக்கியமான ஒரு பகுதி, 3வது மிக முக்கியமான விஷயம், குழந்தைகளை திட்டமிட்டு உருவாக்க முயற்சிக்கிறோம். எதை பற்றி பேசிக்கிறீங்களா? கலாச்சார சீர்கேடு அதிகரிச்சிருச்சு. ஓகே, கல்ச்சரலி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப கலாச்சார சீர்கேடு மாற்றம் அடையணும், வீட்டினுடைய சூழ்நிலைகளை மாற்றணும். வீட்டுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும். காலைல சீக்கிரம் எழுந்திருக்கணும், குழந்தைகளுக்கு முன்னாடி தொழுகணும், குழந்தைகளுக்கு முன்னாடி குர்ஆன் ஷரீஃபை சத்தமிட்டு ஓதணும். இதெல்லாம் ஒரு தாய் ஒரு தந்தை வீடுகளில் செய்ய செய்ய அந்த குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படாது. கெட்ட சூழ்நிலை அந்த குழந்தைகளை தொடுவதை விட்டு நல்லா பாதுகாக்கிறாங்க. ஒரு மனிதனை வழிகெடுக்க ஒரு ஷைத்தான் தான் இருக்காங்க. ஒரு மனிதனை வழிகெடுக்க ஒரு ஷைத்தான் தான் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ்வுடைய பெரிய இரக்கத்தன்மை, ஒரு மனிதனை பாதுகாக்க அல்லாஹ் 5 மடங்கு கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனை வழிகெடுக்க கண்ணாத் அல் கண்ணாத் இல்லதி, இந்த கண்ணாத் அப்படிங்கிற அந்த நஃப்சானியத்தை நம்மள அப்படியே ஈர்த்து, ஒரு நஃப்ஸ் ஒரு ஷைத்தான் தான் இருக்கு. ஆனா ஒரு மனிதனை பாதுகாக்க அல்லாஹ் 5 மலக்குகளை கொடுத்திருக்கான், கல்வை கொடுத்திருக்கான், ரூஹை கொடுத்திருக்கான், எல்லாத்தையும் கொடுத்திருக்கான். இது மிகப்பெரிய ஆய்வு. அதனால தயவு செய்து கலாச்சார மாற்றங்கள்ல குழந்தைகள் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மாற்றம் எங்கிருந்து வரணும்? குடும்பங்கள்ல இருந்து ஏற்படணும். ஒரு குடும்பத்தினுடைய மாற்றம் தான், ஒரு தனிநபருடைய மாற்றம் தான் குடும்பங்களுடைய மாற்றம். ஒரு குடும்பத்தினுடைய மாற்றம் தான் ஒரு மகல்லாவுடைய மாற்றம். ஒரு மகல்லாவுடைய மாற்றம் தான் சமூகத்தினுடைய மாற்றம். இங்க எல்லாமே இன்டர் கனெக்ஷன் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒன்னோடு ஒன்று கனெக்ஷன் இருக்கு. திடீர்னு இன்னைக்கு எல்லாரும் பேசி, நாளைக்கு எல்லாரும் நோன்பு வச்சு, நாளைக்கு கழிச்சு எல்லாம் கந்தூரி போட்டு 4வது நாள் சமூகம் எழுச்சி எடுக்கிறதுமான கிடையாது. ஒரு சமூகம் மாற்றம் அடையுதுன்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகும். அது வரையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய சமூகமாக இருக்கு. அப்ப கல்ச்சரலே நம்ம குழந்தைங்க இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க, பிரச்சனைகள் இருக்குது. அதுல இருந்து மீட்டெடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகளை வீட்டுடைய சூழ்நிலைகளை இஸ்லாத்துக்கு சாதகமான, அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, அன்பு சார்ந்த, பாசம் சார்ந்த ஒரு சூழ்நிலையை குடும்பங்களை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அத்தாவும் அம்மாவும் டெய்லி சண்டை போட்டா அவங்க குழந்தைங்க மனநிலை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. டெய்லி வீட்டுல சண்டை, மாமனார் மாமியார் சண்டை வச்சா, இல்ல மருமக மாமியார் சண்டை, ஏதோ பிரச்சனை அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யும்? பேசாது, தனிமையை உட்கார்ந்து. தனிமையை உட்காரும் போது போன் பார்க்கணும், யார்கிட்டயாவது பேசணும்னு தோணும். இப்படித்தான் கனெக்ஷன்ஸும் மோசமான நிலைகளும் சமூகத்தில் ஏற்படுதுங்கிறது ஆய்வு. குடும்பங்கள்ல ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், விட்டுக் கொடுத்தல், தோல் மேல கை கொடுத்தல், முத்தம் கொடுத்தல், சாப்பாட்டை பரிமாறி சாப்பிடுதல்ங்கிற ஒரு அன்பியம் இருந்துச்சுன்னா குழந்தைகள் அந்த எண்ணங்களுக்குள்ள போகவே மாட்டாங்க. எத்தனை வயசு இருந்தாலும் போக மாட்டாங்க. இது முதல் நிலை. 2வது நம்முடைய குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஆட்டிடியூட், அதாவது ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை, அகலாக்கி பிரச்சனை, பெரும் பிரச்சனை அகலாக்கா. அந்த அகலாக்குடைய பிரச்சனை 2 நிலை இருக்கு. சொன்னாங்க அகலாக்குன்னா என்னன்னா 2 இருக்குது. ஆதாப் இன்னொன்று அகலாக்கா. ஆதாப்னா சுய கட்டுப்பாடு, அகலாக்குனா மற்றவர்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய முறை. இந்த 2 நிலையிலே குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. சுயமாகவும் தன்னை கட்டுப்படுத்தி டெவலப் பண்ண தெரியல, மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய 3வது பிரச்சனை, மிக முக்கியமான பிரச்சனை, அணுகுமுறை சார்ந்த பிரச்சனை. யாராட்ட எப்படி நடக்கணும், எப்படி எப்படி ஒரு விழிப்படையணும், சமூகத்தினுடைய சூழ்நிலைகள் என்ன, சமூகத்தினுடைய யதார்த்தம் என்ன, இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தெரியல. வருத்தப்பட்டு சொல்றோம். நீங்க மதரசாவில் போன வருஷம் இன்டர்வியூ நடத்தணும். இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு 220 அப்ளிகேஷன் வந்துச்சு. நாங்கள் ஒரு 40 பேர் தான் எழுதிப்போம். நான் வருத்தப்பட்டு சொல்றேன், 4 எக்ஸாம் நடத்துறோம். மதரசாவுக்கு மாணவர்கள் எடுக்கிறோம், 4 எக்ஸாம் நடத்துறோம். கிட்டத்தட்ட 90% குழந்தைகளை தீர்வு துணியாவும் இல்லை. 10வது முடிச்சுட்டு வர்றான், அவனுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியல, எழுத தெரியல, தமிழ் படிக்க தெரியல, எழுத தெரியாது. சரி, குர்ஆன் தெரியும்,
நீங்க மாற்றுத்திறனாளி குழந்தைகளை 100 கேள்வி கேட்கலாம். 100 கேள்வி கேட்பாங்க. நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு நம்ம இடங்களுக்கு கேள்வி கேட்டால் வாயவே தர மாட்டேங்குது. அப்ப நம்முடைய குடும்பங்கள்ல குழந்தைகளுக்கு சோசியல் இம்பாக்டை பத்தி பேசுங்க. உங்க பைனான்சியல் பிளானை பத்தி பேசுங்க. நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க பேசுங்க. நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க பேசுங்க. கடைக்கு எத்தனை பேர் வந்தாங்க பேசுங்க. பேசுங்க, பிள்ளைங்களுக்கு பேச வைக்க. நம்ம சமுதாயத்தில் குழந்தைகள் பீப்புள் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக இல்லைன்னு என்ன கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்தை கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வரலாறுகளை கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. போன இதுல போடுறோம். இதுல ஈரோட்ல இந்த வாலிபர்களுக்கான போடுறோம். நான் கேட்கிறேன், இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு? இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாருன்னா வந்திருக்கிற கேட்டா 200 மாணவர்கள் வந்திருக்கலாம். 10th +1 +2 யூஜி படிச்சவங்க வந்திருக்காங்க. எல்லாம் பாதுகாப்பு ஒரு பையன் நம்முடைய முதல் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு? யோசிச்சு பாருங்க. இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாரு? பசங்க யாரும் எழுத மாட்டாங்க. நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலப்பா. நான் பிராக்டிகலா பேசுறேன். குடும்பங்கள் செய்து குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்க. குழந்தைகள்கிட்ட பேசுங்க. குழந்தைகளுக்கு சமூகத்தை சொல்லிக் கொடுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க. பேசுங்க. பேசாமே வரணும் வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், படுக்கணும், கேட்கறத வாங்கி தரணும், விடிய டிவி பார்க்கணும், மொபைல் பார்க்கணும், தூங்கிடும். இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் டாக்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். டாக்டர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் தான் இந்தியாவில் முதல் கல்வி அமைச்சராக இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், யூனிவர்சிட்டிகள் எப்படி கட்டமைக்கப்படும் கமிஷனை கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஐஐடி, இங்க இருக்கக்கூடிய எம்ஐடி, இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், இங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். நான் வருத்தம் என்ன தெரியுமா? அவருடைய பாடம் இன்னைக்கு பாடப்புத்தகத்துல இல்ல. அவருடைய பாடம் இன்னைக்கு பாடப்புத்தகத்துல இல்ல. எடுத்துட்டாங்க. பாடப்புத்தகத்திலையும் இல்ல. நம்ம குழந்தைகளுக்கு தெரியலன்னா வரலாறுகள் தெரியாத சமூகத்தினால் வரலாறுகளை உண்டாக்க முடியாது. இருக்கிற வரலாறு பாதுகாக்க முடியாது. நம்ம நினைப்பதை விட காலம் மிக வேகமாக, நம்ம நினைப்பதை விட காலம் மிக மோசமானதாக போகுது. எல்லாத்துக்கும் தெரியும். இங்க யாரும் அதை பத்தி விளக்க சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனா தயவு செய்து குழந்தைகளை பாதுகாக்கிறது, குழந்தைகளை பாதுகாக்கிறது. அவங்க தயவு செய்து நல்ல முறை சொல்லுவாங்க. மக்களுடைய அணுகுமுறை சொல்லி நாளாவது அந்த குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எல்லாம் பாதுகாக்கும். அது கொரோனா இதெல்லாம் வீடியோலாம் அனுப்பியிருந்தாங்க. இது பேப்பர் கட்டிக்கலாம். சின்ன சின்ன குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கடந்த 6 மாசத்துல மட்டும் தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குழந்தைகள் என்ன சொன்னேன், 12 வயசு கீழே உள்ளவங்க. அம்மா போன பிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு புள்ள மாட்டு அப்பா முடி இப்படி வெட்டப்பட்டாதுன்னு சொன்னா ஒரு பையன் தண்டனை போய் பண்டிகை எழுதுதான். அவங்க மனநிலைகள் எப்படி இருக்குது, எப்படி ஒரு அணுகணும், பயப்படக்கூடாது. பிள்ளைகளை பார்த்து என் பிள்ளை எப்படி ஆயிடும், நோனா கேட்கறதும் வாங்கி வச்சுட்டு நோனா எல்லாம் கலந்துருவான், அடம் பிடிப்பான், சாப்பிட மாட்டான். அப்ப எங்களுக்கு தெரியல இந்த ஜெனரேஷன் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியல. எங்க அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. மாஷா அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுத மார்க்கத்தை கொடுக்கும். எங்க அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா நான் எங்க போயிட்டு வந்தா என்ன போயிட்டு வந்தேன் ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். எழுத படிக்க தெரியாது. ஆனா எங்க போயிட்டு வந்தாலும் கரெக்டா கேட்க நீ எங்கதான் போயிட்டு வந்த கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. எங்க போகணும், எங்க யாருக்கு பேசணும், யாருக்கு பேசிட்டு எல்லாமே தெரியும். ஏன்னா எழுத படிக்க தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த காலத்துல எல்லாம் தெரியும். பெரிய டாக்டர் எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட். ஆனா குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் தெரியாது. கணவன் மனைவி உறவு முறைகள் தெரியாது. என்ன தெரியும், சுதந்திரமா இருக்கட்டும், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஜாலியா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மன அழுத்தத்துக்கு ஆளாகப்பட்டது. 4வது குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை, தயவு செய்து இந்த குழந்தைகளை மன அழுத்தம் உள்ள குழந்தைகளாக மாற்றிடக்கூடாது. மன அழுத்தம் பெரும் பிரச்சனை. அடுத்த 10 வருஷத்துல 90% மக்கள்